ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். நான் உங்கள் குமரேசன் பேசுகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கீங்களா? ஓகே. வெளியே சென்று நாம் நேசித்தால் ஒரு புல்லை நேசிக்கிறோம். ஒரு பாட்டில் வரும், வெளியே சென்று நேசித்தால் யாவும் தூரம் தான், உள்ளே சென்று நீ அந்த உள்ளே சென்று அந்த நேசித்தா ஈஸியாக அடைஞ்சிடலாம். ஒரு பாட்டில் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்பிக்கையோட பலமே. நீங்கள் என்ன வேணால் மற்றவங்க சொல்லுவாங்க இதை அடைய முடியாதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதை கடின உழைப்பு உழைச்சிட்டே இருங்க. அது ஆழமாக நம்பிக்கையாக இருந்தால் அந்த இடத்த நம்பிக்கையாக இருந்தால் எல்லாமே வந்துடும். தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாமே வந்துடும். அது ஒரு நாள் நீங்கள் அடைஞ்சிருவீங்க. இது மூட நம்பிக்கை இல்லை. இது ஆன்மீகத்துன்னு சொல்லியிருக்காங்க, சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். யூனிவர்சலா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அவ்வளவுதான். பிரபஞ்ச நீதின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கையோட பலமே அது ஆழமாக நம்புறதுல தான் இருக்குது. மனம் நினைத்தால், தினம் நினைத்தால், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது தொடர்ந்து நினைங்க. அப்படி நினச்சிட்டா நாடி, நரம்பு, ரத்த, சதை எல்லாத்தையும் ஊறி போயிடும். நீ அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்க முடியாது. உங்களே அந்த விஷயமே உங்கள் உடம்பே அதை செய்ய வைக்கும். இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது? அவ்வளவுதான். இதுக்கு மேலே ஒரு மோட்டிவேஷன் சொல்லணுமா? சார்பட்டா பரம்பரையில் ஒரு சாங் இருக்கும், நீயே ஒளி நீயே தடை, ஓடு ஓடு, உனக்கு ஓடிட்டே இரு, உனக்கு என்ன பிடிக்குதோ உனக்கு தொடர்ந்து உழைச்சி ஓடிட்டே இரு. அவ்வளோதான் வாழ்க்கை. இதே சிம்பிள் லைஃப். இதுக்கு மேலே சிம்பிள் மோட்டிவேஷன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.